வணக்க மக்களே, மாலை கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சாமந்தி பூவில் நூல் எடுத்துக்கோங்க. நூல் இது மாதிரி கைக்கு பாதி நூல் சுற்றிக்கோங்க. பாதி நூலில் பூ வைங்க. பூ வச்சு 2 சுற்று சுற்றுங்க. ஒரு சுத்தாச்சு, இன்னொரு சுற்றும் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பூ அப்படியே திருப்பிக்கோங்க ஆப்போசிட்டில். அந்த நூலுக்கு மேலே ஒரு பூ வைங்க. பூ வச்சு அந்த காம்புக்கு மேலே நூல் கொண்டாங்க. மறுபடியும் அந்த நூலுக்கு மேலே தாங்க வைக்கணும். நான் பொறுமையாக கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நூலுக்கு மேலே தான் ஒரு சுற்றி சுற்றி அந்த காம்புக்கு அந்த நூல் வந்துடணும். இதே மாதிரி தாங்க பூ கட்டணும். நான் இன்றைக்கி எங்கள் குலதெய்வத்துக்கு தான் இந்த மாலை கட்டி போட்டேங்க. கடையில் போனால் 100 200ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டி போட வேண்டியது தான் மாலை. 50 ரூபா பூ வாங்கின்னு வந்தேங்க. மாலை வந்துடுச்சு. அதே மாதிரி தாங்க கட்டி எடுத்துன்னு வந்துடணும். லாஸ்ட்டில் 2 முடி போட்டுக்கோங்க. எல்லாம் இறுக்கமாக போடுங்க. அதை எடுத்து வச்சுருங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரியே சரி சமமாக கட்டிக்கினேன். பன்னீர் ரோஸ் வாங்கின்னு வந்தேங்க. உங்களுக்கு கிடைக்கலைன்னா சின்ன ரோஸ் கூட வாங்கின்னு வந்துக்கலாம். ரோஸு எனக்கு இது தாங்க கிடச்சிது. அதே மாதிரி அந்த மாலை எப்படி கட்டணுமோ அதே மாதிரி தான் பன்னீர் ரோஸும் கட்டணும். அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி அந்த நூலுக்கு மேலே பூ வச்சுட்டு அந்த நூலை சுற்றி அந்த காம்புக்கு நூல் வந்துடணுங்க. அவ்வளோதாங்க, சரியாக போச்சு. அதுவும் இருக்குமா 2 முடி போட்டுடலாம். போட்டுட்டு அந்த மாலையில் கட்டி விட்டோம்னா சூப்பரான மாலை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கையால் மாலை கட்டி நம்ம குலதெய்வத்துக்கு போகிறது, சாமிக்கு போகிறது ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் மாலை கட்டுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு அதே மாதிரி இருக்குமா கட்டிடுங்க. இந்த மாலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் மாலை. எல்லாம் ஈவனமாக கட்டியாச்சு. சாமிக்கு போடலாம் வாங்க.